இப்போ உங்களை பிறந்த உடனே 25 வயசு மனுஷன் மாதிரி இருக்கீங்க இல்லை. குழந்தையா இருக்கும்போது நீங்கள் பெரிய ஆள் ஆகணும்னு விரும்புறீங்க. பெரிய ஆள் ஆகிட்டா குழந்தையாகணும்னு விரும்புறீங்க. அதை விட இங்கே சுகம் வயசான கொஞ்சம் எல்லா வயசு வந்துச்சுன்னா அந்த சுகத்தை விட எந்த சுகம் பெருசுன்னு நினைக்கிறீங்க. அப்புறம் கஷ்டம் வந்தோன்னே அந்த குழந்தையா இருக்குங்கிறீங்க. உங்களை மனிதனாக ஆகுக அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆயிட்டீங்க, சரியா? ஆனால் உங்களுடைய வளர்ச்சி படிப்படியாக, இறை வாக்கு உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு நீங்கள் தெளிவு கிடைக்க இல்லையா, அந்த தெளிவு படிப்படியாகத்தான் நிகழுது. வேதத்தை நாம் படிப்படியாக இறக்குகின்றோன்னு சொல்கிறான் இல்லையா? யார் கேட்குறா? நிராகரிக்கூடிய மக்கள் கேட்குறார்கள். என்ன கேட்குறாங்க? இவருக்கு ஏன் வேதம் முழுமையாக கொடுக்கப்படவில்லைன்னு கேட்குறாங்க. ஏன் படிப்படியாக இவருக்கு வருது அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு விஷயம் படிப்படியாக எனக்கு அப்படி தான் விளங்கிக்க முடியும். ஒரு பெரிய செட்டி நிறைய சோறு வச்சுட்டாங்க, அப்படியே வாயில கொட்டிக்கிறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக தானே, அப்படித்தானே? பசி உடனே அடங்கிறதா? ஒவ்வொரு வாய் வைக்க ஒரு வாய் வைக்க ஒரு வாய், படிப்படியாக அப்படித்தானே? எல்லாத்துக்கும் அளவுபட நிர்ணயித்திருக்கின்றார். ஒவ்வொன்றும் அதனுடைய அளவின்படியே காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறது. அவசரப்படுறோம். நம்ம விளங்கிருச்சுன்னா எனக்கு கிடைச்சதாகவே நீங்க உணர்றீங்க, அப்பதான் உணர்றீங்க. ஒவ்வொன்றும் இப்போ குழந்தையாக நம்ம பிறக்கும் போது அதை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லை. அறிவு கொடுத்து அந்த அறிவின் காரணமாக நீங்கள் ஒரு கஷ்டத்துக்குள் போறீங்க. என்ன அறிவு? உங்களுக்கு இறைவன் கொடுத்த அறிவு இல்லை, நீங்கள பெற்றோர்களாக நீங்கள், உறவினர்களாகிய நீங்கள் கொடுத்த அறிவின் காரணமாக அந்த குழந்தை அதனுடைய ஞானத்தை, அதனுடைய தெளிவை இழக்கிறது. தெளிவுன்னு என்ன? இப்போ நல்லது கெட்டது என்னன்னு தெரியுது. எதையும் தெரிஞ்சா செய்யணும், இல்லை செய்ய மாட்டேங்க ஒதுங்கி நிற்குது. நீங்க ஒன்றும் தெரியல கூட முகத்துல காட்டிக்கவே கூடாது, தெரிஞ்சது மாதிரியே காட்டிக்கணும். எல்லாம் பண்றீங்களே, அது அந்த குழந்தைக்கு தெரியும். உணர்வை பின்பற்றுது. கெட்டதுன்னா விலகி நிற்குது, தெரியலன்னா விலகி நிற்குது. யார்ட்டையும் போயிருத ஒரு வருஷம் நீங்க வீட்டுக்கே வரலைன்னா நீங்க உங்களை பார்த்தாலும் உங்க பிள்ளை கூட வராது. உங்க அம்மா வீட்டுக்கு அவங்க அம்மா கூட நிற்கும், அப்பா தான் கூட வராது. யாருன்னு தெரியல, நீங்க ஒரு வருஷம் வீட்டுக்கு போல, உங்ககிட்டே வராது. ஞானங்களோட இருக்கிற தெளிவுன்னு அதை தான் தெளிவு. அதுக்கு பேர் தான் தெளிவு. உள்ளத்தில் என்ன இருக்கிறதோ அதன்படி நீங்கள் இருப்பது தெளிவு. அதற்கு மாறாக நீங்க நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னா உங்களை கெடுக்கக்கூடிய அறிவு. அந்த அறிவை தான் நம்ம தேடுறோம். அந்த அறிவு உங்களுக்கு உதவாது. கத்துக்கிட்ட ஒருத்தன் நேரடியாக வேலைக்கு போயிடுறான், படிச்ச ஒருத்தன் வேலை தேடிக்கிட்டே இருக்கான்.